என்னப்பா மூட்டியார் என்ன அவசரப்படுறான்னு சொல்லி நீங்கள் அக்கறாசமா தெரியாது. மூத்தியார் இல்ல சந்தனம், தச்சனா மூத்தி. என்ன செய்யறது, எல்லாம் அந்தந்த வயசுல எல்லாம் வயசு பிரச்சனை அப்படியும் கேட்குது, இவ்வளவு காலம் கேட்கல. கல்யாணத்தான் நடக்குது உனக்கு உண்மையிலே. அப்பா 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 அண்ணா சும்மா இல்லடா. அங்க பேர் ஒற்றை கால நிக்கிறான் வேணுமென்று சொல்லி கொஞ்சம் ஒற்றக்காரெல்லாம் நிற்கு. அந்தந்த வயசுல அதுகளை செய்யத்தானே வேணும். அப்பதானே சரி படியும் கேட்க செய்வோம். வேற என்ன செய்யறது? ஹோர்மோன் தச்சு ஹோர்மோன் ஒன்று தச்சு என்று சொல்லு, இல்லாட்டி மூத்தி என்று சொல்லு, தச்சனா மூத்தி என்று சொல்லி போடாத. எல்லாம் பாத்துட்டியோ நீ? எல்லாம் பாட்டாடு எட்டு நோட்ட சின்னேமாப்பா நீ நானும் தானே. எனக்கே பொம்பளை பார்த்து செய்து வச்ச நீ தானே. இந்த படிக்கனை கொண்டாந்துட்டாவே. மாறு மேரு தூசு சொல்ல மாட்டேன். எங்க கேட்டாலும் தங்கம் என்று தானே சொல்றாங்க. அந்த தங்கமா இருக்கும். சரி சரி, அது அவர் கொண்டு தெரியல. உங்க குடும்பத்துக்கு இப்படி எல்லாம் கிடைக்கும் அமையாது. ராத்திரி எனக்கு இதைத்தானே சொன்னவர், இந்த குடும்பத்துக்கு இப்படித்தான் கிடைக்கும் சொல்லி. அது மட்டுமேப்பா பெண்களுக்கு மேல கொடுக்கலாம்டாப்பா. ஓ, இதை விட ஒரு குடும்பத்துக்கு வேற என்ன வேணும்? சீதனவே 80 லட்சம். குமார் இனி இருந்த இடத்துல சோறடா அவனா. அது மட்டுமில்ல தச்சனா மூட்டியும் மற்றதுகளை மாதிரி சந்திக்கு சந்தி மூலம் எடுக்கு தெருவில் நின்றுண்ட படியனை எல்லாம் நிறைய ஆகிறதா அருமையான 35 வருஷம் தவப்பனடா அரப்பு வைக்க ரெடியாக. நானுமா சேர்ந்து இந்த படிக்கனுக்கு பார்த்து முடிச்சு கொடுக்குறாரு. நாளைக்கு 2 பேரும் இல்ல தலை குனிஞ்சு நிக்கும். நான் முன்னாதான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். கம்ப டபுள்டா கம்ப டபுள். நீயே பார்த்துட்டான்னு சொன்னா எனக்கு என்ன, எங்க சின்னத்தை விட என்ன வேணும்? இங்கே மூத்திகிரி தச்சனாம எழுமுங்க 2 பேரும் எழுமுங்க. என்ன குமார் குடிக்குது ஒரு சந்து குமாரேன் குதிக்கிற. இப்படி இவர் கல்யாணத்துக்கு முன்னுக்கு டெஸ்ட் பண்ணி கொண்டு தெரிஞ்சா நான் எப்படி வெள்ளரசோ யாருக்கு கல்யாணம்? ஏய் கல்யாண விஷயம் தான் நீங்க 2 பேரும் பாத்தியோ குமார் என்னத்தை குதிச்சேன்னு சொல்லி. டேய், நீ ஒரே நேரத்துல மோட்டார் சைக்கிள் வேணுமென்னு கேட்ட, நீ கல்யாணம் மட்டும் கேட்ட. இப்போ உனக்கு மோட்டார் சைக்கிளை பற்றி தான் கழிச்சன. கல்யாணத்தை பற்றி ஆறுதலா இப்ப நீங்க 80 லட்சம் சீரம் வண்டிகள், சொக்க தங்க வண்டிகள், மரியாதை வந்தீங்க. என்ன விளங்குறேன்? அது பொம்பளை இல்லையடா, பஜாஜிന്റെ CG100. 1 லிட்டருக்கு 80 கிலோமீட்டர் மைலேஜ் தரும். ஏண்ட அங்கடசனம் பெட்ரோலுக்கு போய் கியூவில் நிற்பான். பெட்ரோல் வாசத்திலேயே ஓடுமடா பஜாஜ் CG100. 1400க்கு மேற்பட்ட விற்பனை நிலையங்களும் விற்பனைக்கு பிந்திய சேவை நிலையங்களும் பஜாஜிட்ட இருக்குது. அது மட்டும் இல்ல குமார், முந்திய மாதிரி ஏறி இருந்து உலாக்கி அடிக்கிறது இல்லை. அமர்த்தி விட்டா சார்ஜ் வருமாடா, எலக்ட்ரிக் ஸ்டார்ட். நீ தானே இந்த ஆண்ட்ராய்ட் போனோடையே வாழ்ந்து கொண்டு இருக்கிற. சார்ஜ் போடுறாண்டா அந்த மோட்டார் சைக்கிளே சார்ஜை போட்டு ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. அது மட்டுமே இங்கே ஓடிக்கொண்டிருக்கான் இல்ல, சிறப்பா போட்டுட்டு நீ சார்ஜ் போடலாம். அவ்வளவு ஃபெசிலிட்டி இருக்கு அதுல. பெட்ரோல் இந்த ஃபியூவல் இண்டிகேட்டர் அதெல்லாம் கிடக்கப்பா புதுசாக வந்துடாது. அது மட்டும் இல்லை, இந்தியா மேலே எலோவீர் எல்லாம் போட்டிருக்காங்க இந்த பஜாஜ்காரன். அதை விட இந்த டேவிட் பீரிஸ் இருக்கிறமெல்லோ இந்தியாவில இருந்து 40 வருஷத்துக்கு மேல மோட்டார் சைக்கிள் இறக்கி மக்கள் மனசுல ஒரு நம்பிக்கையா நிறுவனமா இருக்கீங்க. எல்லாம் கதைக்கிறீங்க. பொம்பளையும் கண்ணில் காட்டுறீங்க, எல்லாம் மோட்டர் சைக்கிளையும் கண்ணில் காட்டுறீங்க. இந்த வெளியில நிக்குது என்ன பொம்பளையோ இல்ல மோட்டார் சைக்கிள். இங்கே அந்த மோட்டார் சைக்கிள் ஏறிப்போ, அது உனக்கு பொம்பளையா காட்டு. பாத்தியோ குமார் குதூகலிக்குது. சிறந்த எதிர்கால பயணத்துக்கு CG100 போ எடுத்து